Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா சாமி? ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எக்ஸாம்பிள் 517 தான் சாமி பார்க்க போகிறோம். 517 இப்போ கணக்கு பார்த்தோன்னே என்னடா இது ஒன்றுமே புரியல அப்படிலாம் நம்ம ஜஸ்ட்டு கிராஃப் தான் ராஜா. கிராஃபு பிரதிடுறோம். நம்ம ஃபார்முலாவில் பெரபுலா ஃபார்முலாவில் பிரதிடுறோம். இவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ நம்ம கணக்கு பார்க்கலாமா ராஜா? எக்ஸாம்பிள் 5.17 இப்போ பாருங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலா. பெரபலாவுடைய ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஹூஸ் வெர்டெக்ஸ் இஸ், அந்த பெரபலாவுடைய வெர்டெக்ஸு 5, -2ன்னு கொடுத்துட்டாங்க தங்கம். அண்டு ஃபோக்கஸ்ஸு 2, -2 வெர்டெக்ஸும் ஃபோக்கஸும் கொடுத்துட்டாங்க. பெரபலாவுடைய ஈக்குவேஷன் போடணும். இப்போ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சாமி. இப்போ நான் ஜஸ்ட்டு கிராஃப் தான் வரைகிறேன். அப்போ தான் எனக்கு படம் வந்து லெஃப்ட் சைடு போடுறதா, லெஃப்ட் சைடு ஓப்பனா அல்லது ரைட் சைடு ஓப்பனான்னு தெரியும். இப்போ மொதல் வெர்டெக்ஸை பிளாட் பண்ணலாம். கண்ணு பாரு, எக்ஸில் இங்கே வந்து ஆரிஜின் வச்சுக்கோ. 1 2 3 4 5. அப்போ 5, -2 கீழே பேர் 1 2, இது -2வா? அப்போ தேர்ஃபோர் நீங்கள் -2 வச்சுக்கோங்க. சரி, அப்போ இது என்னது வெர்டெக்ஸு 5, -2. அதே மாதிரி ஃபோக்கஸ் பார்த்தாங்க 2, -2. அப்போ 1 2 இங்கே -2. அப்போ இந்த இடத்துல 2, -2. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சாமி. எப்பயுமே ஃபோக்கஸ்ஸு என்ன பண்ணும், வெர்டெக்ஸுக்கு உள்ளே வர மாதிரி தான் நம்ம படம் வரையணும். படத்துக்குள்ளே இருக்கணும், வெளியில் போயிடக்கூடாது. நான் இப்படி வரைஞ்சேன் அப்படின்னா படத்துக்கு வெளியில் போயிடும். அப்போ நான் சொல்கிறது புரியுதா? வெர்டெக்ஸ் வழியாக தான் படம் வரையணும். நம்ம ஃபோக்கஸ் வந்து என்ன பண்ணணும், உள்ளே இருக்கணும். அப்போ தேர்ஃபோர் நம்ம படம் இப்படி வரையுமா? புரியுதா? இப்போ நம்ம இப்படி வரைஞ்சோம்னா ஃபோக்கஸ் வெளியில் போயிடும். தெரியுதா தங்கம்? அப்போ நான் வெர்டெக்ஸ் வழியாக நான் படம் வரையும் போது அப்போ பெரபலா ஓப்பன் லெஃப்ட் சைடு. புரியுதா சாமி? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனமாக பார்த்துக்கோ. மொதல் வெர்டெக்ஸை பிளாட் பண்ணு, ஃபோக்கஸை பிளாட் பண்ணு, அப்புறம் வெர்டெக்ஸ் வழியாக படம் போகணும். அப்போ லெஃப்ட் சைடு வரைகிறதா ரைட் சைடு வரையுதான்னு பாரு. ரைட் சைடு வரைஞ்சிங்கன்னா ஃபோக்கஸ் வெளியில் போயிடும் படத்துக்கு. ஆனால் ஃபோக்கஸ் படத்துக்கு உள்ளே இருக்கணும். அப்போ நீ லெஃப்ட் சைடு ஓப்பனாக இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சிக்கணும். அப்போ படம் லெஃப்ட் சைடு ஓப்பன் அப்படின்னாவே பேசிக் ஃபார்முலா என்ன? லெஃப்ட் சைடு எக்ஸ் வந்து மைனஸ்ஸு. அப்போ ஒய்யில் ஆரம்பிக்கணும். y², நான் சொல்கிறது புரிஞ்சுதா சாமி? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, அப்வேர்டு, டவுன்வேர்டு, 4 மெத்தடு தான். கண்ணு லெஃப்ட் சைடு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. லெஃப்ட் சைடில் எக்ஸு மைனஸில் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக y² ஃபார்முலா எழுதணும் நான். அப்போ y² -4ax. இப்போ புரியுதா சாமி? எக்ஸ் மைனஸில் இருக்கனால y² ஆரம்பி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒய் கூட ஒய்யிலேருந்து கேவை கழிப்போம், எக்ஸிலேருந்து ஹெச்சை கழிப்போம். அப்போ தேர்ஃபோர் இப்போ பாரு, பெரபலா ஓப்பன் லெஃப்ட் சைடு போட்டுட்டேன். ஓகே, இப்போ பாரு, எப்பயுமே வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏவா சாமி? இது என்ன? வெர்டெக்ஸ் வந்து 5, -2, ஃபோக்கஸு 2, -2. இது ரெண்டும் ஈக்குவல் தான், பிரச்சனை இல்லை. அப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம்னா 3 வருதா? அப்போ பியுக்கும் எஃப்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு 3. அதாவது வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு 3. இங்கிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னாவே போட்டுக்கலாம். இங்கிருந்து பாரு 1 2 3. சரியா? அப்போ தேர்ஃபோர் ஏ = 3. இந்த பாயிண்ட் ஏ கண்ணு படங்க போட்டிங்கன்னா 1 மார்க் இருக்குது சாமி இதில். புரியுதா? இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலா போடுறோம். இது தானே பேசிக் ஈக்குவேஷன். இதில் ஒய் கூட கேவை கழிக்கணும், எக்ஸ் கூட ஹெச்சை கழிக்கணும். அப்போ தேர்ஃபோர் அப்போ அதுதான் வெர்டெக்ஸுக்கு இதாகும். அப்போ y - k² -4a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக x - h. புரியுதா சாமி? ஒய்க்கு பதிலாக y - k கண்ணு, எக்ஸுக்கு பதிலாக x - h. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ராஜா. அப்போ y புரியுதா, k பார்த்தாங்க -2 கண்ணு, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ போடும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2² ஆயிரும். -4 இன்ட்டு ஏ வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸு
ஹெச் பாரு, ஹெச் வந்து 5. புரியுதா தங்கம்? இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கோ. அப்போ 12 ஆயிரும். இதை விரிவுபடுத்து. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில். அப்போ a ஸ்கொயர்டுனா ஒய் ஸ்கொயர்டு வந்துடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வந்துடும். 2ab பர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இது மூணையும் பெருக்கு 2 2s are 4y ஈக்குவல் டு இது 12 மைனஸ் 12 உள்ள பெருக்கு. அப்போ மைனஸ் 12x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 12 5s are 60 எல்லாம் ஒரே சைடு கொண்டு போயிடலாம். மைனஸ் 12x அந்தாண்ட போச்சுன்னா ப்ளஸ் 12x ப்ளஸ் 60 லெஃப்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் 60. அப்போ ஆர்டராக எழுதலாம் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் புரியுதா சாமி ப்ளஸ் 4y ப்ளஸ் 4 ப்ளஸ் 4y ப்ளஸ் 12x மைனஸ் 60 ஈக்குவல் டு 0. ஆர்டராக எழுதும்போது ஒய் ஸ்கொயர். அடுத்து நீ எப்படி வேணாலும் எழுதலாம். 4y எழுதினாலும் சரி அல்லது எக்ஸ் டேர்ம் எழுதினாலும் சரி. அப்போ ப்ளஸ் 12x ப்ளஸ் 4y இங்கே பார் மைனஸ் 60ல் ப்ளஸ் 4 போச்சுன்னா பெரிய நம்பருடைய குறி மைனஸ் 56 ஈக்குவல் டு 0. புரியுதா தங்கம்? தங்கம் ஒன்றுமே கிடையாது. இதில் கான்செப்ட் ஓரியன்ட்னு பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸை பிளாட் பண்ணிக்கோ, ஃபோக்கஸை பிளாட் பண்ணிக்கோ. வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு A3ன்னு கண்டுபிடிச்சிக்கோ. புரியுதா? படம் போட்ட அப்படின்னாவே ஃபோக்கஸ் உள்ளே இருக்கணும். அப்போ லெஃப்ட் சைடு இது பேசிக் ஃபார்முலா. லெஃப்ட் சைடுனா எக்ஸ் மைனஸ்ஸு. அப்போ ஒய் ஸ்கொயர்டில் நம்ம ஈக்குவேஷனை ஆரம்பிக்கணும். ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் 4ax. இப்போ பார்த்தா வெர்டெக்ஸ் சேர்த்தணும் இல்லையா? அப்போ ஒய் வந்து என்ன? ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஹெச். இவ்வளோதான் ராஜா. கேவுக்கு பிரதியீடு கே தான் வெர்டெக்ஸ். ஹெச் கமா கே. அப்புறம் ஹெச்சுக்கு போய் ஏவுக்கு பிரதியீடு பெருக்கி போடு. புரியுதா தங்கம்? இவ்வளோதான் கான்செப்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.